வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. மாநகராட்சி அதிகாரிகள், கவுன்சிலர்கள் என யாரும் இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 84.7 சென்டிமீட்டர் மழை பதிவு. அதிகபட்சமாக ஏற்காட்டில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் 2 மணி நேரத்திற்குள் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சனு, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியிலிருந்து 19,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் ஆற்றை கடக்கவும் தடை விதிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீடிக்கும் கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. 5258 கன அடியிலிருந்து 6548 கன அடியாக உயர்வு. வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்திற்கு படையெடுத்த மக்கள் கூட்டம். அருவியில் நீர்வரத்து குறைவாக இருக்கும் நிலையில் வரிசையில் காத்திருந்து குளித்து மகிழ்ச்சி. குற்றாலத்தில் திருக்குற்றாலநாதர் சுவாமி கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடை அடைப்பு. வாடகை பாக்கி தள்ளுபடி உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகளால் பாலாற்றில் வெண்நுரைவுடன் பாய்ந்தோடும் தண்ணீர். விதிமுறைகளை பின்பற்றாத ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை அயப்பாக்கம் அன்னனூர் இடையே குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீர். பெரும் அசம்பாவிதம் நடைபெறும் முன்பு சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்திலின் இருப்பிடத்தை கண்டறியும் பணியில் போலீசார் தீவிரம். தேசிய தகவல் மையத்தின் உதவியை நாடியுள்ளது சென்னை காவல்துறை.
சென்னையில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்துக்கு எதிரான வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையீடு. சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் ஆண் குழந்தை 15 மணி நேரத்திற்குள் பத்திரமாக மீட்பு. குழந்தை கடத்தல் தொடர்பாக வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டு போராடிய அவரது மனைவி பொற்கொடி ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஆணவ கொலை பெற்றோர்களின் அக்கறையால் நடப்பதாக நடிகர் ரஞ்சித் சர்ச்சை பேச்சு. ஆணவ கொலை வன்முறையோ கலவரமோ அல்ல என்றும் விளக்கம். எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதா. அது எனக்கு அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே. அப்ப அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பொறுப்பை உயர்கல்வி செயலாளர் தலைமையில் அமைக்க ஒருங்கிணைப்பு குழு முடிவு. தஞ்சாவூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்மையான பெருமாள் சிலையை விற்க முயன்ற 7 பேர் கைது. மீட்கப்பட்ட சிலை எந்த கோயிலுக்கு சொந்தமானது என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் விசாரணை. கமுதி சக்தி மாரியம்மன் கோயிலில் ஆடி பொங்கல் விழா உற்சவம். உடல் முழுவதும் சகதியுடன் சேத்தாண்டி வேடமடைந்து பக்தர்கள் வினோத வழிபாடு. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. 2,93,00,000 ரூபாய் ரொக்கம், 51 சவரன் தங்கம் பறிமுதல். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மலைப்பாதைகளில் நிலச்சரிவு. சாலைகள் முழுவதையும் மண் சரிந்து ஆக்கிரமித்துள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல். ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற ஈட்டி நாயகன் நீரஜ் சோப்ராவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடிவு. இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிகிச்சை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாலின சர்ச்சையில் சிக்கிய அல்ஜீரிய வீராங்கனை இமானே கெலிஃப் தங்கம் வென்று அசத்தல். மகளிர் குத்துச்சண்டை 66 கிலோ எடைப்பிரிவில் சீன வீராங்கனையை வீழ்த்தினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 51,560க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,445க்கு விற்கப்படுகிறது.